Welcome to the new session of the impulse momentum collision topic. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I will share my screen. So impulse momentum collision தான் பார்த்துட்டு இருக்கோம். So இதுல problem 11 என்ன அப்படின்றத பார்க்கலாம். Problem 11 வந்து Hemnath ரீட் பண்ணுங்க. Hemnath அன்மியூட் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க. சரி, அமர்நாத் problem 11. Yes, sir. A 2 kg of ball at moving 10 meter per second collide head-on with the 3 kg of ball at rest. The collision is perfectly elastic. Find the final velocities. சூப்பர். இப்போ வந்து 2 மாஸ் இருக்கு, 2 kg 3 kg இருக்கு. ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து 10 மீட்டர் per செகண்ட், செகண்ட் மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சொல்லிட்டாங்க. ஸோ பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்ல நான் ஒரு தம் ரூல் சொன்னேன். என்ன சொன்னேன் யாழினி? Perfectly inelastic na E is equal to இன்எலாஸ்டிக் 0. இன்எலாஸ்டிக் கிடையாது, எலாஸ்டிக். Oh, perfectly elastic வந்து எலாஸ்டிக்னா E என்ன? equal to 1. ஈக்குவல் டு 1 தான். அதுல ஒரு தம் ரூல் இருக்கு. Side ஆகி ஒட்டிக்கும் uncle. I mean like அந்த velocities exchange ஆகும். வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆகாதான் கரெக்டான ஆன்சர். அப்ப 2 kg மாஸ் வந்து 10 மீட்டர் per செகண்ட்ல இருக்கு, 3 kg மாஸ் ரெஸ்ட்ல இருக்கு. ஆஃப்டர் கொலிஷன் வந்து 3 kg மாஸ் வந்து 10 மீட்டர் per செகண்ட்ல ஓடும், 2 kg மாஸ் ரெஸ்ட் ஆகும். ஸோ கரெக்டானு பார்ப்போமா? இது வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பொசிஷன். சரி, ஒரே நிமிஷம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிடலாம். ஸ்டிக் டுகெதர். ஈக்குவல் மாஸா இருக்கணும். சூப்பர். இங்க வந்து ஈக்குவல் மாஸ் இல்லாதனால நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா வந்து அன்ஈக்குவல் மாஸ். இது 2 kg பால், இது 3 kg பால். இந்த கொஸ்டின் வந்து 2 kg பால் 3 kg பால்னால M1 வந்து 2, U1 வந்து 10, M2 வந்து 3, U2 வந்து எலாஸ்டிக் கொலிஷன்னால கோஎஃபிஷியன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வந்து என்ன வரும் அப்படின்னா 1. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸும் வெலாசிட்டி வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடுறோம். 2v1 + 3v2 = 20. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்றோம். E = என்ன ஃபார்முலா சந்தோஷ்? V2 minus V1 by U1 minus U2. சந்தோஷ் Sorry. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Sir, E is equal to V2 minus V1 by U1 minus U2. ஓகே, V2 minus V1 divided by U1 minus U2. V2 தெரியாது, V1 தெரியாது, ஆனா U1 U2 நமக்கு தெரியும். அப்ப 10 minus 0 போட்டா 10. அப்ப V2 minus V1 = 10. ரெண்டு அன்னோன் ஈக்குவேஷன் இருக்கு, சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? இப்போ வந்து இதுல நான் அந்த கேள்வியை பார்க்கும்போது ஈக்குவல் மாஸ் நினைச்சு எக்ஸ்சேஞ்ச் ஈக்குவல் மாஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் வெலாசிட்டி, ஆனா வந்து அன்ஈக்குவல் மாஸ் அது செல்லுபடி ஆகாது. சோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? திருவாசக பிரியன் வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி வாசிங்க. திருவாசக பிரியன். Sir, a 4 kg block moving at 6 meter per second collides with a 2 kg block at rest. So Coefficient of resolution என்ன கொடுத்திருக்காங்க? is 0.5, sir. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி கேட்க. Find final velocities. கேட்கறேன். சரியா? ஃபைனல் வெலாசிட்டி தான் நமக்கு கேட்கறாங்க. ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு கேட்கறாங்க. அப்ப நம்ம எப்படி ப்ரொசீட் பண்றோம்னா 4 × 6. ஏன் 4 × 6னா M1 × U1. 2க்கு ஏன் போடல? செகண்ட் மாஸ் ஏன் போடல? ஏன்னா அவன் ரெஸ்டா இருக்கான். ரெஸ்டா இருந்தா 2 × 0 போட்டா என்ன வரும்? திருவாசக பிரியன் 2 0 சார்.
அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Zero, zero, sir. Zero, sir. அதனால அந்த டேம் இல்ல. அப்புறம் இது M1V1 plus M2V2 போட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. அப்புறம் பொசிஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு V2 minus V1 divided by U1 minus U2. அப்ப U1 வந்து 6, U2 0. அப்ப போட்டோம்னா ரெண்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு அன்னோன் அப்படின்னா ரெண்டு அன்னோன்னா கண்டிப்பா அதோட ஆன்சர் கிடைச்சிரும். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து அனுஷியா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பாப்போம். ப்ராப்ளம் நம்பர் 13 கேள்வி வாசிங்க. Anushya, unmute and read the question, problem 13. சரி, அதிபா வாசிங்கம்மா. சார் அனுஷியா வாசிங்க. சார் ப்ராப்ளம் 13. problem 13. A 5 kilogram block moved at 4 meter by second skid to a 3 kg block at rest. Find the loss of kinetic energy. ஸோ வந்து ஒரு 5 kg பிளாக் இருக்கு, அது வந்து 4 மீட்டர் per செகண்ட். இன்னொரு பிளாக் வந்து 3 kg இருக்கு அட் ரெஸ்ட். சரியா, அது ரெண்டுமே ஒட்டிக்கிட்டு ஃபைனல் வெலாசிட்டி என்ன, ஒட்டினா என்ன ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். V equal to M1 U1 plus M2 U2 divided by M1 plus M2 போட்டா ஃபைனல் வெலாசிட்டி வந்து 2.5 மீட்டர் per செகண்ட் வந்துச்சு. அப்ப இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் தான் இருக்கும். ஒரு மாஸ் தான், ஒரு வெலாசிட்டி தான். 5 into half mv ஸ்கொயர் ஃபார்முலா, half into 5 into 4 ஸ்கொயர். ஃபைனல் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா 2 மாசம் சேர்ந்துருது. half mv ஸ்கொயர்ல 5க்கு பதிலா 8 யூஸ் பண்றோம். வெலாசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 2.5. ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 15 ஜூல் வருது. சரியா, சோ இந்த கேள்வியில என்ன புரிஞ்சுது யாழ்னிக்கு? யாழினி அன்மியூட் அண்ட் அமர்நாத். சரி, யாழினி வாசிங்க. அங்கிள் 5 kg பிளாக் வந்து 4 மீட்டர் per செகண்ட் மூவ் ஆகி ஸ்டிக் ஆச்சுன்னா அப்போ வெலாசிட்டி ரெண்டுக்குமே காமனா இருக்கும். ம். ஸோ நம்ம ஃபார்முலா வந்து என்ன கேக்குறாங்க? M1 இந்த கேள்வியில கேட்கப்பட்ட வேரியபிள் என்னது? கைனடிக் எனர்ஜியோட லாஸ். லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ் அது மூவ் வித் சம் வெலாசிட்டி, அடுத்த 2 மாஸ் மூவ் வித் சம் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் மாஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்? ஃபார்முலா பார்த்து சொல்லுங்க பாப்போம். V equal to M1 U1 V equal to M1 U1 plus M2 U2 by M2. sorry uncle. M1 plus M2. ஓகே. ஸோ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இருக்கும். அடுத்தது யாரு? அடுத்த கேள்வி வந்து ஓகே, இப்போ இது சூப்பரான கேள்வி. இதுவும் அந்த பழைய கான்செப்ட் இது பண்ணா. அரி வந்து அன்மியூட் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க. ப்ராப்ளம் நம்பர் 14. அரி. 1000 kg car moving at 20 meter per second collides and sticks to a stationary 500 kg car. Find common velocity. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இதுக்கு என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வெலாசிட்டி நம்ம போன வாட்டி இது பண்ணதே தான், அதே ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். போன ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணீங்கன்னு நான் கொஞ்சம் ரீகேப் பண்ணுறேன். V equal to M1 U1 plus M2 U2 divided by M1 plus M2. அப்போ போட்டிங்கன்னா இதில் வந்து M2 வந்து ஸ்டேஷனரியா இருக்கா, அப்போ அது 0 ஆகிடும். 0 ஆயிடுச்சுன்னா 1000 into 20 divided by 1000 plus 500. 1500 வரும். 1000 into 20 divided by 1500 போட்டால் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது ஃபர்ஸ்ட் காமன் வெலாசிட்டி ஒட்டிக்கிச்சுனாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். V equal to M1 U1 plus M2 U2 divided by M1 plus M2.
அடுத்தது அடுத்தது யாரு? அமர்நாத் வாசிக்கலாம். எல்லாருமே உங்க போன் இது வந்து நீங்க உங்க பேரா மாத்திட்டீங்கன்னா கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ரீநேம் பண்ணிக்க உங்க நேம். அமர்நாத் வாசிங்க. ப்ராப்ளம் நம்பர் 15. Particle of mass 1 kg moving at 8 meter per second collides elastically with a identical particle at rest. Find its final velocities. ஸோ இதான் நான் சொல்ல விரும்பின கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா ஈக்குவல் மாஸ், எலாஸ்டிக் கொலிஷன், வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச். இப்ப இது 1 kg மாஸ் இருக்கு, 8 மீட்டர் per செகண்ட்ல வருதுன்னா இன்னொரு ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்னாலே ஈக்குவல் மாஸ், ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்னாலே ஈக்குவல் மாஸ். ஸோ அப்ப என்னன்னா இந்த 1 kg மாஸ் வந்து 8 மீட்டர் per செகண்ட்ல போகுதுன்னா இன்னொரு பார்ட்டிகல் வந்து மோதினதுக்கு அப்புறம் அதுவும் 8 மீட்டர் per செகண்ட் தான் போகும். எக்ஸ்சேஞ்ச் வெலாசிட்டி. ஸோ என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் இங்க வந்து u1 வந்து 8, u2 வந்து 0. இங்க பாத்தீங்கன்னா v1 0, v2 8. இங்க என்ன தம் ரூல் சொல்றோம்னா ஈக்குவல் மாஸ், எலாஸ்டிக் கொலிஷன், வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி நீங்க போடுறதுக்கு உங்களோட சால்விங் பொட்டன்ஷியலை இது பண்ண மாட்டாங்க. உங்களோட திங்கிங் பொட்டன்ஷியலை டெஸ்ட் பண்றது தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். சால்விங் பொட்டன்ஷியலை டெஸ்ட் பண்றது வந்து நார்மல் யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஆனா திங்கிங் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்றது. ஓகே, அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 16 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 வந்து சந்தோஷ் வாசிங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஒன்னும் அன்மியூட் ஆகல. A ball of mass 0.2 kilogram hits a wall at 15 meter per second and rebounds at 12 meter per second. Contact time 0.01 second. Find average force. இப்ப நமக்கு என்னன்னா இதுல என்ன இது பண்ணணும் அப்படின்னா இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் என்ன சொல்லுவோம்? இம்பல்ஸ் எப்படி நோட்டேட் பண்ணுவோம் சந்தோஷ்? I, sir. ஐ. ஓகே, Force into distance. ஆமா, ஃபோர்ஸ் இன்டு டைம். Force into time, sir. Force into time equal to P2 minus P1. அங்க மாஸ் சேம்னால m into V2 minus V1. ரீபவுண்ட்னால மைனஸ் V1ன்றது பிளஸ் V1 ஆயிடும். ஏன்னா மேல இருந்து கீழே வரும், பட்டு திரும்ப எதிர் திசையில வரனால m into V2 plus V1. அப்ப 0.2 into 15 plus 12 என்ன வரும்? 15 plus 12 வந்து 27 வரும். into 0.2 பாத்தீங்கன்னா 0.2 பாத்தீங்கன்னா 27 into 2, 5.4. 5.4 வரும். 5.4 divided by 0.01 போட்டீங்கன்னா 550, sir. I need to know 550. 540. சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான். சரியா? சோ இது வந்து எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். ஆனா ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மள வேற வேற திசையில யோசிக்க வைக்கும். சரியா? சூப்பர்ப்பா, தேங்க்யூ. அடுத்தது விஷால் வாசிங்க. ப்ராப்ளம் 17. விஷால், unmute and speak. Explodes into two fragments. A 2 kg body explodes into two fragments. One fragment of mass 0.5 kg moves at 20 meter per second. The original body was at rest. Find velocity of second fragment. சூப்பர். இது வெடி வெடிக்கிறது ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப இனிஷியல் மொமெண்டம் 0. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பாடி ரெஸ்ட்னு சொல்லிட்டான். அப்ப இனிஷியல் மொமெண்டம் 0. அப்ப ஃபைனல் மொமெண்டம் என்னன்னா 2 பீஸ் ஆகுது. m1 v1 plus m2 v2. 2 kg பாடின்ட்டான். அப்ப 0.5 ஒரு பார்ட்னா மிச்சம் செகண்ட் பார்ட் எவ்வளவு இருக்கும்? முழுசா 2 1.5. அப்ப 0.5 into 20 0.5 into 20 plus 1.5 into v equal to 0 போட்டனா 0.5 into 20 னா என்ன வரும்? 10 வரும். 10 divided by 1.5 போட்டனா 30 by 2. அப்ப 6.67. 10 by 1.5 னா 6.67. ஓகே, அடுத்தது வந்து அதிபா ஃபிர்தோஸ். ப்ராப்ளம் நம்பர் 18.
A 2 kg block moving at 5 meter per second catches a 1 kg ball moving in the same direction at 2 meter per second. They stick together. Find final velocity. ஸோ ஒரு பாடி இன்னொரு பாடியோட மோதி ஸ்டிக் ஆச்சுன்னா அது என்ன கொலிஷன்? Perfect inelastic collision. அவ்வளவுதான். Perfectly inelastic. அதுதான் பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடுறாங்க 2 into 5 ஃபர்ஸ்ட் இனிஷியல் மூமெண்டம், 1 into 2 அதுவும் இனிஷியல் மூமெண்டம் ஈக்குவல் டு ரெண்டுமே சேருது 3. 2 + 1 3 3 into v கண்டுபிடிச்சோம்னா v = 4. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஜனா ப்ராப்ளம் நம்பர் 19 அன்மியூட் அண்ட் ரீட். ஜனா A 0.1 kg cricket ball moving at 25 meter per second is hit back at 35 meter per second. Find impulse delivered by the bat. ஸோ இம்பல்ஸ் அப்படின்னா கிரிக்கெட் 0.1 kg கிரிக்கெட் பால் வந்து 25 மீட்டர் per செகண்ட்ல வருது. அப்ப பால் வந்து பட்டுச்சுன்னா எது திசையில வரும்? அப்ப ஒன்னு பிளஸ் எடுத்துக்கா, இன்னொன்னு மைனஸ் எடுத்துக்கணும். ஏன்னா பேட்ல பால் பட்டுச்சுன்னா பட்ட பால் வந்து திரும்ப எது திசையில வரும்? அப்ப 35 மைனஸ் ஆஃப் -25 போட்டா 35 மைனஸ் ஆஃப் -25 35 + 25 60 வரும். 60 into 0.1 போட்டீங்கன்னா இம்பல்ஸ் 6 வரும். சரியா? புரியுதா ஜனா? பேட்டு பால், பேட்ல பால் அடிச்சா நேரா பால் பந்து பட்டுச்சுன்னா பந்து வந்து எது திசையில வரும்? யாழ் இந்த கேள்வியில என்ன புரிஞ்சுது? யாழி சார் இம்பல்ஸ் மொமெண்டம்னா என்னது சார்? இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்டு டைம், மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. நோட் பண்ணீங்க. மொமெண்டம்னா இப்ப நீங்க பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, சிவனும் சத்தியம் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல மாசும் வெலாசிட்டியும் சேர்ந்தா மொமெண்டம் டா. அதே போல ஃபோர்ஸும் டைமும் சேர்ந்தா இம்பல்ஸ்டா. ஃபோர்ஸ் இன்டூ டைமா சார்? அவ்வளவுதான். சில இடத்துல ஃபோர்ஸ் இன்டு சேஞ்ச் இன் டைம் கூட சொல்லுவாங்க. சரியா? ஓகே சார். இல்ல ஃபோர்ஸ் இன்டு ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் கூட சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, மொமெண்டம் கொடுத்துட்டாங்க, கைனடிக் எனர்ஜி கொடுத்தாங்க. ஓகே சூப்பர். இப்ப இந்த அருமையான கேள்வி இருக்கு. இந்த அருமையான கேள்விக்கு யாரை கூப்பிடலாம்? அமர்நாத். A particle moving with a momentum 30 kg meter divided by second has kinetic energy 150 joule. Find its mass. சூப்பர். இப்ப மொமெண்டத்துக்கு ஃபார்முலா என்ன அமர்நாத்? அதிபா ஃபிர்தோஸ், மொமெண்டத்துக்கு ஃபார்முலா என்ன? Mass into velocity. ஓகே, மாஸ் இன்டு வெலாசிட்டி ஈக்குவல் டு 30 மீட்டர் per செகண்ட். இல்லாட்டி மொமெண்டத்தை எப்படி செல்லமா நோட்டேட் பண்ணும்? But impulse. இல்ல, We change ரொட்டேஷன் ஆல்பபெட்ல P. என்ன? P. P ஈக்குவல் டு 30 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட். கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? ஹரி. Of mv square. ஆஃப் mv ஸ்கொயர். சரி. சோ ஆஃப் mv ஸ்கொயர் இருக்குன்னா மேலையும் கீழையும் மாசால பிரிக்கும். அப்ப என்ன வரும்? m ஸ்கொயர் v ஸ்கொயர் பை M square v square by 2m வரும். mv square. ஆஃப் mv ஸ்கொயர் Yes sir. மேலையும் கீழையும் மாசால பிரிக்கிட்டா m ஸ்கொயர் v ஸ்கொயர் பை 2m. ஆனா m ஸ்கொயர் v ஸ்கொயர் Yeah, 2m. m ஸ்கொயர் v ஸ்கொயர்னா mv ஹோல் ஸ்கொயர் போட்டாமா? Yes sir. mv ஹோல் ஸ்கொயர்ன்றது p ஸ்கொயர் சொல்லலாமா? P square. Yes sir. கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2m. ஃபார்முலா நோட் பண்ணீங்க எல்லாருமே. கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு P square by 2m. இப்ப கேக்குறது வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, P square by 2m. மாஸ் கேக்குறாங்க. அப்ப கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு k ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2m. அப்ப m கேக்குறாங்க. m ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2k.
2k. ஆன்சர் சொல்லுங்க. p square is equal to 900 by 2 into 150, 250, 300, 400, 700, 9 by 3. பி வந்து 30 ஸ்கொயர் பை 2k. 3. Mass is equal to 3. 3 வருதா? அப்ப பி ஸ்கொயர் போட்டீங்கன்னா 30 ஸ்கொயர் போட்டீங்கன்னா என்ன வரும்? 900 வருமா? 900. 30 சார் வருமா? அதுக்கப்புறம் 2 into 150 போட்டோம்னா 300. 300 போட்டோம் அப்படின்னா 30 300 அடிச்சோம்னா 10 வரும். 3. அப்புறம் 10ல உள்ள சைபரையும் 3ல உள்ள சைபர் அடிச்சா 3. 3 answer. Yes, 3 mass. சரியா? சோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்றோம், ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். எப்பவுமே எக்ஸாமு ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்காம நாலேஜா பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் கெயின் மோர் திங். லேர்னிங்கா பாத்தீங்கன்னா யூ கேன் கெயின் மோர். ஸோ அப்போ அதுதான் நமக்கு தேவை. ஸோ கரெக்டா இருக்கான் m = 3 kg, ரைட்? அடுத்தது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா வந்து காமன் வெலாசிட்டி ஸ்டிக் டுகெதர் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். v = m1u1 + m2u2 / m1 + m2 போடலாம். ஈக்குவல் மாஸ் எலாஸ்டிக் கொலிஷன்னா வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படி பார்த்தோம். லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் வந்து ஃபார்முலாவா பார்த்தோம்னா m1 m2 × u1 - u2 whole square by 2 times of m1 + m2. ஆவரேஜ் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா ஆவரேஜ் ஃபோர்ஸ் = ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். டெல்டா பினா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டெல்டா டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஆவரேஜ் இதுக்கு ஃபார்முலா. மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி ரிலேஷன் நம்ம சால்வ் பண்ண டெரிவ் பண்ணோம்ல, k = p² by 2n. ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். யாழினி, Yes, uncle. எல்லாம் புரியுதா இது வரைக்கும்? புரியுது uncle. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது விஷால். சார் புரியுதா? புரியுது சார். அதிபா, ஃபிர்தோஸ். Yes sir. Yes sir. சரி, ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போறோம். சந்தோஷ். சார் புரியுதா இது வரைக்கும் இது பண்ணது? சார் சார் இது நம்ம சிலபஸ்ல இருக்கா சார் அதுல? ஆமா இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவல் மாஸ் எலாஸ்டிக் கொலிஷன் பாத்தீங்களா, இந்த ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வர்றது. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் வந்து கேட்பாங்க. இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து நமக்கு முக்கியம். சரியா? சரி, இப்ப என்னன்னா இது வரைக்கும் தான் உங்களுக்கு சந்தோஷ்க்கு சிலபஸ் இருக்கும். இதுக்கப்புறம் வர்றது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட், அது தேவைப்படாது. ஸோ அதனால வந்து சந்தோஷ் வந்து இது பண்ணிக்கங்க. இதோட அடுத்த லெவல் கான்செப்ட், இன்னும் ஹையர் லெவல் கான்செப்ட் போறோம். கேட் ஓரியன்டா வர மாதிரி. சரி, இப்ப நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் அடுத்த லெவல் கான்செப்ட், சூப்பரா இருக்கும். when you taste it you never leave it. அழகா வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுவீங்க எல்லாரும். சரியா? ஸோ வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ யாழினி ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 21. A particle of mass m moving with a speed u collides elastically with an identical particle at rest. Find the fraction of kinetic energy transferred. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் கைனடிக் ஈக்குவல் மாஸ் எலாஸ்டிக் கொலிஷன்னா வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு தெரியும். அப்பனா வந்து இவன் எம்ல இருக்கான், இவன் இவ்வளவு ஓடுறான் அப்படின்னா ஃபைனலோட இது வந்து மாஸ் வந்து எம் தான். அவன் இவ்வளவு ஓட ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்தான். அப்ப v1 = 0 ஆயிடும், v2 = u. அப்ப இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து ½ mu². கைனடிக் எனர்ஜி வந்து 2 வந்து ½ mu². ஃப்ராக்ஷன் டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா
100%. அப்ப இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவல் மாஸ். இது வந்து சால்வ் பண்ணாம திங்கிங்லயே அடிக்க வேண்டிய கேள்வி. ஈக்குவல் மாஸ், ஒருத்தன் ஓடி வரான், ஒருத்தன் அமைதியா இருக்கான். ஓடி வந்தவன் வந்து அமைதியா இருக்கவனை தாக்குறான். அப்ப என்னன்னா இவங்கிட்ட இருந்த மொத்த எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்கிட்ட இருக்க மொத்த எனர்ஜியும் வந்து ஏன்னு ஒருத்தன் வரான், அவன் பின்ற ஒருத்தன் மேல மோதுறான். பி வந்து அமைதியா இருக்கான்னு வச்சுக்கேன், ஏ வந்து ஒரு யூ எலாஸ்டிக் வருதுன்னா வென் திஸ் எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ உங்க கற்பனையை கொஞ்சம் தட்டி விடுங்க. எலாஸ்டிக் கொலிஷனா என்கிட்ட இருக்க மொத்த எனர்ஜி நான் தான் ஏ, நான் யார் மேலேயும் மோதுறேன். அப்ப என்கிட்ட இருக்க மொத்த எனர்ஜியும் நான் கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? அப்ப fraction of kinetic energy transferனா it is 100%. elastic collisionனா I will transform 100% of kinetic energy. Why? யாழினி, நான் 100% கொடுத்துறேன். ஏன்? ஏன்னா எலாஸ்டிக்கலா கொலைட் ஆச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஜீரோவா இருக்கும், அதனால அங்கிள். இல்ல ஜீரோவா இருக்கும். ஜீரோவா இருக்காது. இங்க ஜீரோவா போட்டிருக்கான் பாருங்க. E ஈக்குவல் டு என்ன வருது? E ஈக்குவல் டு 1 தான் வரும். E ஈக்குவல் டு 1 வரும். எலாஸ்டிக்னா ஓ வந்து சாரி. அது வந்து அக்யூரேட்டா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். E ஈக்குவல் டு 1. சரி, அது எலாஸ்டிக் கொலிஷனா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ரெண்டாவது கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ரெண்டாவது கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜினா எந்த கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகாது. கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? கைனடிக் எனர்ஜி எதுவுமே லாஸ் ஆகாது. ஜீரோ லாஸ். அப்ப ஃபிராக்ஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி தான். ஜீரோ லாஸ்னா 100% டிரான்ஸ்ஃபர். ஓகே. இப்ப கேள்வியை பார்க்கும் போதே வாசிக்கும் போதே ஆழமான புரிதல் இருந்தா சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பார்ட்டிகல் மாஸ் எம், ஸ்பீடு யூ, கொலாய்டு எலாஸ்டிக்கலி வித் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் அட் ரெஸ்ட். அப்ப கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு. சால்வ் பண்ணாமே நான் தீர்ப்பு வழங்குறேன் 100%. ஓகே அங்கிள். சரி, ஓகே. அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 22 வந்து யாரை கூப்பிடலாம்? ஹரி சொல்லுங்க. ப்ராப்ளம் நம்பர் 22. A ball falls vertically from height 20 meter. Coefficient of restitution with ground E equal to 0.8. Find the rebound height. அப்போ எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்கு வந்து ரீபவுண்ட் ஹைட்டு, வெலாசிட்டிக்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து v ஈக்குவல் டு √2gh சொல்லுவாங்க. சரியா? அப்ப √h தான் வெலாசிட்டி ப்ரொபோர்ஷனல் டு √h. அப்ப v ஈக்குவல் டு EU அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டீங்கன்னா இங்க என்ன ஆகும்னா h' ஈக்குவல் டு E²h. ஸோ நான் சொல்ல விரும்புறது என்னன்னா v proportional to h. v வந்து proportional to √of h. when you square on both side என்ன ஆகும்? இந்த பக்கம் ஸ்கொயர் வந்துரும், அங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் சார். அவ்வளவுதான். இப்ப ரீபவுண்ட் ஹைட்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் E ஈக்குவல் டு velocity of அப்ப velocity of separation by velocity of approach, அதாவது v2 minus v1 அப்படி போடுவாங்க divided by u1 minus u2. இதான் நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம். இது இல்லாம இவன் ஸ்க்ரோல் பண்ண என்ன வரும்? அப்ப u √2gh போறானா v ஈக்குவல் டு e டைம்ஸ் ஆஃப் u. இந்த ஒரு v மட்டும் எடுத்துக்கிறான், இங்க ஒரு u மட்டும் எடுத்துக்கிறான். அப்ப v ஸ்கொயர்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்ப நமக்கு என்னன்னா e இருக்கு இல்லையா, e ஈக்குவல் டு இந்த பக்கம் எழுதணும் மறுபடியும் e ஈக்குவல் டு v by u. அப்ப e² ஈக்குவல் டு v² by u².
சரி, இப்ப நான் வந்து ஒரு பந்து தூக்கி போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 மீட்டர் போடுறேன். அது கீழே பட்டு மேல வரும்போது கம்மியாகுமா அதிகமாகுமா? கம்மியாகும் sir. கம்மியாகும். அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப என்னோட ஃபைனல் வந்து கம்மியா இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்ப இங்க வந்து வி ஸ்கொயர்னா h டேஷ், நான் போட்ட தூரம் h அப்படின்னா h டேஷ் ஈக்குவல் டு h இன்டூ இ ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இந்த க்ளோஸ் பண்ண பண்ணலாம். அப்ப என்ன சொல்றான்னா h வந்து 20, இ ஸ்கொயர் போட்டோன்னா 0.64, 0.64 இன்ட்டு 20 போட்டோன்னா என்ன வரும்? 0.64 20 போட்டா 12.8 வரும். சரியா? Okay sir. ஓகே சூப்பர். விஷால் புரிஞ்சுதா? சார் மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மறுபடியும் எக்ஸ்பிளேஷன். ஓகே, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் விஷால் அன்மியூட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வெலாசிட்டிக்கு நான் என்ன ஃபார்முலா சொல்றேன்? வெலாசிட்டி ஃபார்முலா வந்து கொஞ்சம் முன்னாடி போறேன். இந்த வெலாசிட்டி u ஈக்குவல் டு என்ன இருக்கு? √2g 2 கான்ஸ்டன்ட், g கான்ஸ்டன்ட். அப்ப u ப்ரொபோர்ஷனல் டு h. √h. ஓகே சார், ஓகே சார். சரியா? இங்க என்ன வரேன்? அப்ப when you square on both side என்ன வரும்? ஸோ u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h. v ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு h. இப்ப நம்ம வருவோம். e ஃபார்முலா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதியிருக்கேன். என்ன ஃபார்முலா எழுதியிருக்கேன்? v/u. அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுனா e ஸ்கொயர் ஈக்குவல் டு v ஸ்கொயர் ஓவர் u ஸ்கொயர். u ஸ்கொயர். v ஸ்கொயர் பை u ஸ்கொயரா? அப்ப h டேஷ் பை h ன்னு போட்டுக்கலாம். h டேஷ் சார் v னா u நானா சார்? அதாவது நம்ம ஒரு கையில பால் இருக்கு. பாலை கற்பனை பண்ணிக்கோ. நான் வந்து பாலை கீழே போடுறேன். 10 மீட்டர் per செகண்ட்ல கீழே போடுறேன் வச்சுக்கேன். அது திரும்ப வர வெலாசிட்டி, கீழே போடுற வெலாசிட்டி u, மேல வர வெலாசிட்டி v. ஒரு ரீபவுண்ட் வெலாசிட்டி வந்து v. கரெக்ட். அப்ப ரீபவுண்ட் ஹைட் வந்து h டேஷ், நான் போட்ட ஹைட் வந்து h. ஓகே சார். புரியுதா? எஸ் சார், எஸ் சார். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா e ஸ்கொயர் ஈக்குவல் டு h டேஷ் பை h போட்டா ஆன்சர் தந்துரும். h கொடுத்துட்டாங்க, h டேஷ் கேக்குறாங்க. h டேஷ் ஈக்குவல் h டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு h டேஷ் நமக்கு தெரியாது. h வந்து 20 மீட்டர். அவ்வளவுதான். h டேஷ் ஓகே சார், ஓகே சார். 0.8 ஸ்கொயர் புரியுதா? புரிஞ்சுது அங்கிள். ஓகே, அடுத்தது கோகுல் ராகேஷ். எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. அப்ப இதை லேர்ன் பண்ணிட்டோம். இப்ப இந்த நீங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது சப்ஜெக்டா பார்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா சப்ஜெக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டையில ஏறது கஷ்டமா இருக்கும். இது வந்து ஒரு கேம் மாதிரி கத்துக்கணும். ஒரு பால் கையில வச்சுக்கிறேன், சயின்டிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணணும். பாலை கீழே போடுறேன், பால் இந்த வெலாசிட்டியில போகுது, இவ்வளவு எவ்வளவு தூரம் எகிரி குதிக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா எல்லாமே ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுதான் வந்து நீங்க யூ ஹாவ் டு லேர்ன் த திங்ஸ் பிளேஃபுல்லி அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்து சப்ஜெக்ட் சரளமா வந்துடும். சரியா? புரியலனா கூட கவலைப்படாதீங்க. புரியலனா கூட நீங்க கவலைப்படாதீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு யூ கேன் கெட் அன் ஐடியா. ஏதோ ஒரு டைம்ல பல்பான் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 2 செஷன்ல நம்ம வந்து ஃபுல்லா வந்து இம்பல்ஸ் மூமெண்டம் பண்றது ப்ராப்ளத்தை பத்தி நல்ல லோயர் லெவல் கான்செப்ட்ல இருந்து ஹையர் லெவல் கான்செப்ட் வரைக்கும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். திரும்ப திரும்ப யோசிக்கிறது மூலியமா நமக்கு ரொம்ப எளிமையா சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப யோசிங்க. நினைச்சு பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும். சரியா? தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் அட்டெண்டிங் த பிளேஸ்மெண்ட் session and as well as basic learning in your engineering. Thank you, champions. Thank you, Ari. Thank you, Yalini. Thank you, Adiba Firdaus. Thank you, Vishal. Thank you, Gokul Rakesh and Amarnath. Thank you, sir. Thank you sir. Thank you, uncle. Next section வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஜிகே செஷன் பிளான் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் ஜிகே இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ ஜிகே இன்ட்ரெஸ்டா இருக்கும் வந்து கலந்துங்க. சரியா? டெக்னிக் செஷன் அவ்வளவுதான். தேங்க்யூ.